என் அன்பு திருநாட்டு மக்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொளி மூலமாக இன்றைய தலைப்பு என்னென்ன, உங்களுக்கான நேரம் எவ்வளோ நேரம், இங்கே பிறப்பு முதல் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலம், உங்களுக்குன்னு ஒரு காலகட்டத்தை எப்போ நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? இப்போது உங்கள் வாழ்வில் முறையில் பிறப்பு முதல் நீங்கள் ஒவ்வொரு பருவ காலங்கள்லேயும், பள்ளி காலங்கள்லேயும், கல்லூரி காலங்கள்லாம் கடந்து ஒரு பொருளாதார நிலைக்கு சேர்க்கக்கூடிய ஒரு செயலை செய்யும்போது, அந்த நேரத்தை இதுக்கான செயல்பாட்டுக்கு செயலை செய்வதற்கு உண்டான நேரமே சரியாக இருக்குது. ஒரு சில பேர் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா நைட்டு 10, 12 வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் அதில் குறிப்பிட்ட ஒரு அவங்க கர்மா வினை அடிப்படையில் இந்த வேலை பளு அவருக்கு இறைசக்தியும் இயற்கை நிலையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஏன் நமக்கு உண்டான நான் உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அந்த சிந்தனையை இது வரைக்கும் உங்களுக்கு ஏன் தோணியிருக்கா? இல்லை அது உங்களுக்குள்ள அந்த சிந்தனை இருந்தும் அது செயல்படுத்தக்கூடிய தடை எதுக்காக வருது? இது சிந்தனையில் எடுத்துக்கிட்டீங்களா? தயவு கொண்டு இதை ஆய்வில் நீங்கள் எடுத்துக்கிட்டு, இது வரைக்கும் வாழ்ந்திருப்பீங்க. சரி, எவ்வளவோ ஒவ்வொரு திருநாட்டு மக்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போது ஒவ்வொரு வயது இருக்கும். ஒருத்தருக்கு 15 வயசு இருக்கலாம். இந்த காணொலியை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு கர்மாவின் பல்வேறு நிலைப்பாட்டில் தான் இந்த ஒரு காணொலியை கேட்கக்கூடிய வாய்ப்பு இறை சிந்தனை, இறை சக்தி தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக கிடைச்சிடும். நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த கேட்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னா, உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. இப்போது நீங்கள் பல்வேறு காலகட்டத்தில் இருந்து கடந்து வேலை செய்யும்போது உங்களுக்கான பொருளாதார தேவைக்காக நேரத்தை செலவு பண்ணுறீங்க, குடும்பத்துக்காக நேரத்தை செலவு பண்ணுறீங்க, உங்களோட பிள்ளைங்களுக்காக, உங்களோட பிள்ளைங்களின் எதிர்காலத்துக்காக, எல்லாமே உங்களோட பொழுதுபோக்குக்காக எல்லாமே செலவு பண்ணுறீங்க. உங்கள் நேரம் இப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஒரு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு அப்படின்னா, உங்களுக்கான, உங்களை உணரக்கூடிய, உங்களை அறியதற்கான, உங்களை பக்குவப்படுத்துவதற்கான நேரத்தை எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம் உங்கள் உடலுக்கோ மனதுக்கோ இந்த உயிருக்கோ எவ்வளோ நேரம் நீங்கள் ஒதுக்கியிருப்பீங்க அப்படின்றது இந்த 24 மணி நேரம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருஷமும், இவ்வளோ கடந்த காலத்தெல்லாம் விட்டுருங்க, இனி வர காலங்களாவது உங்களுக்கான, உங்களை உணர்வதற்கான, உங்களை நீங்கள் புரிதலுக்கான அந்த ஒரு நேரத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, உங்களை நீங்களே மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிந்தனைகள் மேம்படும். உங்கள் சிந்தனைகள் மேம்பட்டால் அது நாட்டின் வளர்ச்சி, முன்னேற்றத்துக்கு, எழுச்சிக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த கர்ம வினை, உங்களுக்கு ஏன் இந்த நிலைப்பாடு, ஏன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்மளை நாமே உணரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தடைகள் என்ன, நம்மளை ஏன் இறை சக்தியும் இயற்கை நிலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கு, இந்த அடிப்படை தத்துவத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அந்த மேன்மை நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். நம் முன்னோர்கள், யோகிகள், சித்தர்கள், மகான்கள் எல்லாமே நிறைய விஷயத்த சொல்லிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை யாருமே நம்ம திரும்பி பார்க்கல. அவங்களோட வாழ்க்கை அர்ப்பணம் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். காரணம் என்னென்னா, இப்போது ஒரு பொக்கிஷத்தை குத்துட்டு போயிருக்காங்கன்னா அதை நம்ம திரும்பி கூட பார்க்கல, இல்லை அதை தொட்டு கூட பார்க்கல, இல்லை அதுக்கு உண்டான செவி சாய்க்கலை அப்படின்னா அது நம்ம அறியாமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கோன்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய சொத்து, நாட்டின் சொத்தே அவங்க எப்படி வாழ்க்கையை வாழக்கூடிய, ஒவ்வொரு உடல் சார்ந்த தேவையை எப்படி வாழணும், ஒரு மனசு சார்ந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், உயிர் சார்ந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்,
இந்த மாரி நீங்கள் எந்த கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய முறையை எந்த டெக்னாலஜியும் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு கருவி. அதையே கண்டுபிடிச்சவனே நம்ம ஆளுங்க தான். அது ஒரு அறிவின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களின் அறிவின் பரிணாம வளர்ச்சி தான் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம். அன்றைக்கி மெய்ய அறிவு இருந்தது, மெய் உணர்வு ஓங்கி இருந்தது. இன்றைக்கி மெய்யறிவு மெய் உணர்வு கம்மியாயிடுச்சு. புலன்கள் சார்ந்த அறிவு மட்டும்தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அது வாழ்வியல் முறைக்கு பெரிதாக எந்த அளவுக்கு உபயோகப்படுதுன்றது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஆய்வு எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தால் தான் நான் பேசுகிற இதே ஒரு கோணத்தில் உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காணொளி ஏதோ இது டைம் கிடைக்கல, ஏதோ ஒரு இந்த கர்ம வினையில் இவ்வளோ செயல்பாட்டிலிருந்து இந்த வீடியோ இந்த காணொளி உங்கள் கண்ணில் படுதுன்னா அதுதான் இறை சக்தியும் இயற்கையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு ஒரு ஃபஸ்ட்டு படிக்கட்டை தட்டி இருக்கு. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே மனிதா எழுந்துரு, உனக்குள் இருக்கும் ஆத்ம சக்தியை நீ எழுப்பு அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் உணரணும். அந்த உணர்தலுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக திருநாட்டு மக்களுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருக்கிற காரணம் நோக்கம். நீங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ஏன் ஒதுக்க முடியல? ஃபஸ்ட்டு ஏன் எனக்கு இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாதா? அனைத்து மகான்கள், யோகிகள், சித்தர்கள் இனி வர காலங்கள் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோன்னா எதிர்கால உங்களோட பிள்ளைங்களாகட்டும் அனைத்து மக்களும் ஆயுள் காலம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கேள்விக்குறியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். நம்ம இயற்கையை நேசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. இந்த இயற்கையை சார்ந்து மற்ற வாழ்வியல் முறைகள் என்னென்ன இருக்குன்ற அறியக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் செடி, மரம், கொடி எல்லாம் எவ்வளோ காலம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ எல்லாமே வாழ்வியல் முறையே மாறி போச்சு. அவ்வளவும் இதெல்லாம் காரணம் என்ன? இது மக்கள் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு முறையா இது? நம்ம இனி வர காலங்கள் எதிர்கால அறிவு செல்வங்களாக இருக்கும் குழந்தைகள், வருங்கால சன்னதிகள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட திருநாட்டின் மக்களாகிய நீங்கள் உங்களுக்கான தன் பொறுப்பு, தன் கடமை, தன் ஒழுக்கத்தை நீங்கள் வைத்து கொண்டு ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கும்போது அதுக்கு உண்டான பலன்கள் எதிர்கால சன்னதிக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க படிப்பு குத்துடலாம், ஏதோ உணவு, கலாச்சாரம், பண்பாட்டை மாற்றி அமைச்சிட்டு இன்றைக்கி வெளிநாட்டோட தலையீடுனால் பல்வேறு கலாச்சார தன்மையில் வருங்கால சன்னதிக்கு குத்துட்டு போயிடலாம், ஏதோ யாரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த எதிர்காலம் இன்றைக்கி எப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே யாருமே தெரியாமல் தவறுகள் நடக்கிறது இல்லை. எல்லாமே தெரிஞ்சு தான் அந்த தவறுகள் செய்யணும். இது எப்போ இந்த மனமாற்றம் ஏற்படும், எப்போ இந்த நிலை மாறும், எப்போ நமக்குள்ள ஒரு புரட்சி, ஒரு அறிவு மேன்மை கிடைக்கும்? எல்லாமே நீங்கள் மெய் உணர்வோ மெய் ஞானத்தை பெறணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த காணொலியை சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். என் திருநாட்டு மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த காணொலி உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.